நேற்றைய தினம் நிதியமைச்சர் பேசுறார், வேண்டுமென்றே எதிர்க்கட்சி தமிழகத்திலே கடன் அதிகமாக வாங்கிவிட்டது என்று. கடன் வாங்கினா கடன் வாங்கினான்னு சொல்ல முடியும், அப்படிதாங்க சொல்ல முடியும். கடன் வாங்கினா கடன் வாங்கினு சொல்ல முடியும். நீங்க என்ன தேர்தல் நேரத்தில் சொன்னீங்க? திமுக ஆட்சிக்கு வந்தா நிதி மேலாண்மை சரி செய்யப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டீங்க. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் கேள்வி கேட்கிறோம். அதை சரி செய்ய கடன் படிப்படியாக குறைக்கப்படும் சொன்னீங்க. அதன் அடிப்படையில் தான் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் உங்களை நாங்கள் விமர்சனம் செய்கின்றோம், உங்களுக்கு கேள்வி வைக்கின்றோம். நீங்க நிதி மேலாண்மை குழு அமைக்கப்படுறீங்க, குழு அமைச்சீங்க. அந்த குழுல நிபுணர் குழு, நிபுணர்களை நியமிப்பதா சொன்னீங்க, நிபுணர்கள் நியமிச்சீங்க. இந்த 4 ஆண்டுல இந்த நிபுணர் குழு அமைக்கப்பட்டு இந்த நிபுணர்கள் எல்லாம் அலசி ஆய்ந்து 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. இந்த குழுனுடைய என்ன வேலை? இந்த குழுனுடைய பணி நிதி மேலாண்மை சரி செய்யும். அதாவது ஏற்கனவே இருக்கிற கடனை குறைக்க வேணும், வருவாயை பெருக்க வேணும். இதுதான் இந்த குழுனுடைய பணி. அதற்கு மாறா கடன் வாங்குறதுக்கு தான் இந்த குழுவை திரு ஸ்டாலின் அமைச்சிருக்கிறார். 4,38,000 கோடி 4 ஆண்டுகளை கடன் வாங்கியிருக்கிறார். இன்னும் ஓராண்டு எஞ்சி இருக்கிறது, 25, 26 இந்த ஆண்டு. இதுல 1 லட்சம் கோடி கடன் வாங்குவதாக திட்டமிட்டு இருப்பதாக தகவல். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டு காலம் நிறைவு பெறுகின்ற பொழுது 5,38,000 கோடி கடன் வாங்கி நம்மளை இங்க இருக்கிறீங்க அத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்கள் மீது கடனை சுமத்திட்டு போயிட்டாங்க, கடன்காரன் ஆக்கிட்டாங்க. திமுக ஆட்சிக்கு வந்து நம்ம எல்லாம் கடன்காரனாக்குனதுதான் திமுக சாதனை. இது நாளைக்கு பேசுவார், நிதியமைச்சர் பேசுவார். இதுல சரியா இருக்குது, அதுல சரியா இருக்குன்னு புள்ளி விவரத்தை கொடுப்பார். இந்த புள்ளி விவரமா வந்து கடனை கட்ட போகுது. நான் சொல்லுவது தவறா இருந்தா தவறுன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஏதோ பேசி மக்களை குழப்பி மடைமாற்றம் செய்யாதீர்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையை பேசி மக்களுக்கு விளக்கி நேர்மையான முறையிலே அண்ணா திமுக செயல்பட்டுக் கொண்டு என்பதற்கு எங்களுடைய பேச்சே சாட்சி. நாங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு கருத்தும் உண்மையான கருத்து. உங்களை போல பொய்ய பேசி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்கு எங்களுக்கு அப்படிப்பட்ட நிலைமை கிடையாது. உங்களுக்கு அப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்றது. குடும்ப கட்சி, குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல், இப்படிப்பட்ட கட்சி திமுக கட்சி. ஆகவே நீங்கள் அப்படித்தான் செயல்படுவீர்கள்.